أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஈமானை மீண்டும் உயிர்ப்பிப்போம் என்கின்ற பாடநெறியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழமை போன்று இன்றைய எங்களுடைய 8வது அமர்வை நாங்கள் தற்போது ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வு குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்கின்ற கருப்பொருளை தலைப்பிலே இன்றைய வகுப்பு இடம்பெற இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பை தொடர்ந்தும் நடாத்தி செல்வதற்காக வேண்டி மதிப்புக்குரிய உஸ்தாத் அக்ரம் அப்துல் சமத் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். தாமதமின்றி தொடர்ந்தும் வகுப்பை நடாத்தி செல்லுமாறு மதிப்புக்குரிய உஸ்தாத் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு கைர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதில் முர்ஸலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பு சம்பந்தமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்கின்ற அந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகின்ற கருத்து தொடர்பாக சில விடயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பமாக அந்த ஹதீஸை நாங்கள் ஒரு முறை பார்த்துட்டு வருவோம். இமாம் புகாரி பதிவு செஞ்சிருக்கின்ற ஒரு ஹதீஸ், இது ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பு சம்பந்தமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பல் இமாமு ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, ஒரு தலைவர், அவர் ஒரு பொறுப்பாளர், அவருடைய அந்த பொறுப்பு பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வர்ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவனுடைய குடும்பத்துக்கு அவன் பொறுப்பானவன், அந்த பொறுப்பு சம்பந்தமாக அவன் விசாரிக்கப்படுவான். வல்மர்அத்து ராயியத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி வ மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் தனது கணவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பானவள், அவளுடைய அந்த பொறுப்பு பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். வல் ஹாதிமு ராயின் ஃபி மாலி சய்யிதிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒரு பணியாளனை பொறுத்தவரையில் அவன் தன்னுடைய எஜமானனின் செல்வத்துக்கு பொறுப்பானவன், அந்த பொறுப்பு பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஃபகுல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இதான் இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து. இப்போ இந்த ஹதீஸில் முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். என்னென்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ராயின் ரஅய்யா என்று சொல்கின்ற இந்த ரெண்டு சொற்கள், அதாவது ராயின் என்று சொல்கிற நேரத்தில் ஒரு குறித்த விஷயத்தை நிர்வகிக்கிறதற்கு, அதை மேனேஜ் பண்ணுறதற்கு பொறுப்பாக இருக்கின்றவர் என்று சொல்கின்ற கருத்தில் ராயின் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ரஅய்யா என்று சொல்கிறது அவரால் நிர்வகிக்கப்படுகின்றவர்கள் அல்லது மேனேஜ் பண்ணப்படுகின்றவர்கள். அது மனிதர்களை மாத்திரம் குறிக்கின்ற ஒரு சொல் அல்ல. அதாவது நிர்வகிக்கப்படுகின்றவர்கள், அதே போல் நிர்வகிக்கப்படுகின்றவை என்று அந்த எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கின ஒரு சொல் தான் ரஅய்யா என்ற அந்த சொல். அப்போ அந்த வகையில் இப்போ ஒருவர் அந்த அதாவது மனிதர்கள் அவரால் நிர்வகிக்கப்படவும் முடியும், அதே மாதிரி பொருட்கள், சேவைகள் போன்ற பல விஷயங்கள், பௌதீக உலகம், இப்படி பல விடயங்கள் அவரால் நிர்வகிக்கப்பட முடியும்.
அந்த அப்படி ஒரு 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 விரிந்த கருத்தை தான் அந்த ரஐயா என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகம் குறிக்கின்றது. அடுத்து இந்த ஹதீஸ்ட பொதுப்படையாக நாங்க பார்க்குற நேரத்துல ஒரு ஒரு முக்கியமான கருத்து இந்த ஹதீஸ் வலியுறுத்துறதை நாங்க பார்க்கலும் என்னண்டா, இந்த ஹதீஸ் ஆரம்பத்திலேயும் கடைசியிலேயும் ஒரு 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 விதியை சொல்கின்றது. ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பு சம்பந்தமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்ப இங்க ஒரு 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 விதி சொல்றேன் என்றால், இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் ஏதேனும் ஒரு பொசிஷன்ல அவங்க ஒரு வகை சொல்வதற்கு கடமைப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அது ஒரு தலைமை என்று சொல்கின்ற ஆட்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல. எல்லா இடத்திலையும் ஒவ்வொரு மனிதனும் அவனவன் இருக்கின்ற அந்த பொசிஷன் என்ன, அவனுடைய வாழ்க்கையிட அந்த அவன் வகிக்கின்ற பொறுப்புகள் என்று சொல்றது, அது மிக உயர்ந்த பொறுப்பு என்ற இடத்திலிருந்து மிக உயர்ந்த பொறுப்பு என்ற இடத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த சாதாரண எளிய பொறுப்புகள் வரையில இருக்க முடியும். அப்ப அந்த வகையில அந்த எந்த பொசிஷன்ல இருந்தாலும் அவர்கள் அந்த பொறுப்புக்குரியவர்கள், அந்த பொறுப்பு சம்பந்தமாக வகை சொல்வதற்குரியவர்கள் என்று சொல்ற ஒரு விதியைத்தான் அதை சொல்கிறது. அதை உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான பொசிஷன்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதாவது ஒரு முதலாவது சொல்ற வல் இமாமு ராயின், இமாம் என்று சொல்றது பொதுவாக நாங்க தலைவர் என்று சொல்லுவோம், லீடர்ஷிப். இப்போ அந்த லீடர்ஷிப் என்று சொல்றது ஒரு ஒரு நாட்டின் தலைவராக இருக்க முடியும். அதே மாதிரி அதோட வெவ்வேறு பொறுப்புகள், வெவ்வேறு பணிகளுக்கு தலைவர்களாக இருக்க முடியும். அதே மாதிரி அது கீழ்மட்டம் வரையிலான தலைமை பொறுப்புகள், எல்லா வகையான தலைமை பொறுப்புகளையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். அப்ப அங்க ஒரு ஒரு நாட்டின் தலைவர் என்று சொல்கின்ற அப்படி ஒரு ஒரு பெரிய பொசிஷனை அது குறித்து காட்டியது. அது நாடாக இருக்கையிலும் அல்லது உலகமாக இருக்கையிலும் எப்படியோ ஒரு ஒரு பெரிய பொசிஷனை குறித்து காட்டியது. அப்படி அவர் ஒரு 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 நிர்வாகி, ஒரு மேனேஜர், ஒரு பொறுப்பாளர் என்று சொல்லிட்டு அந்த பொறுப்பு சம்பந்தமாக அவர் விசாரிக்கப்படுவார். அப்ப இங்கேயும் ரஐயா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு ஒரு நாட்டின் தலைவர் எதையெல்லாம் அவர் நிர்வகிக்கிறார், எதுக்கெல்லாம் அவர் வகை சொல்லணும், அந்த நாட்டில் உள்ள மக்கள் என்று சொல்கின்ற அந்த மனிதர்களுக்கு மட்டுமா அவர் வகை சொல்லணும்? இல்ல, அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் வகை சொல்லணும். அந்த நாட்டில் உள்ள பறவைகளுக்கு, அந்த நாட்டில் உள்ள மிருகங்களுக்கு, ஏனைய எல்லா உயிரினங்களுக்கும், அதுபோல் அந்த நாட்டில் உள்ள சூழல், இயற்கை வளங்கள், இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும், அந்த நாட்டினுடைய காலநிலையாக இருக்கையிலும், அந்த நாட்டினுடைய அந்த வெப்பநிலையாக இருக்கையிலும், அந்த இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அவர் வகை சொல்லக்கூடியவர், வகை சொல்ல வேண்டியவர் என்று சொல்கின்ற அந்த கருத்து தான் உண்மையிலே நாங்கள் அதில் விளங்கிக் கொள்கின்றோம். அது மனிதர்களுக்கு மாத்திரம் ஆன வகை கூறல் என்று சொல்வது அல்ல. அடுத்த உதாரணமாக இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இப்ப தலைவர் என்று சொல்ற அடுத்த இடத்துல இருந்து குடும்பம் என்ற இடத்துக்கு அங்க ஆணினுடைய குடும்ப பாத்திரம் என்ன, பெண்ணினுடைய குடும்ப பாத்திரம் என்ன என்றதை சொல்லி அந்த ரெண்டுமே ரெண்டு பொறுப்பான விஷயங்கள் என்று சொன்னது. அப்போ ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவன் குடும்பத்துக்கு அவன் ஒரு தலைமையை கொடுக்கின்றான். அப்ப அந்த குடும்பத்துக்கு அவன் பொறுப்பு என்று சொல்றது. அப்ப அந்த குடும்பத்துல அவனுடைய மனைவி இருக்கிற, பிள்ளைகள் இருக்கிற, உறவுகள் இருக்கிற. அப்ப அதுவும் உண்மையிலே நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இருக்கின்ற ஆட்களுக்கான பொறுப்பு என்பது சொல்வது மட்டுமல்ல. ஏன்னா ஃபேமிலி என்று நாங்க சொல்ற நேரத்துல அது அதில் இருக்கின்ற ஆட்களை மட்டும் குறிக்கின்ற விஷயமா என்றால் இல்லை. அது அந்த ஃபேமிலியோடு சம்பந்தப்பட்ட அவங்களுடைய பொருளாதாரமாக இருக்கையிலும், அவங்களுடைய சந்தோஷமாக இருக்கையிலும், அவங்களுடைய உறவுகளாக இருக்கையிலும், அவங்களோட வாழ்ற வீடாக இருக்கையிலும், இப்படி எல்லா விஷயங்களையும் குறித்த உள்ளடக்கின ஒரு ஒரு விஷயம்தான் அங்க நாடப்படுகிறது. அப்ப ஒரு ஆணை பொறுத்தவரையில் அந்த ஃபேமிலிக்கு அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி,
அந்த ஃபேமிலி நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதா, முன்மாதிரியான ஃபேமிலியாக இருக்கிறதா, ஒரு நல்ல படித்த ஃபேமிலியாக இருக்கிறதா, அல்லது சமூகத்தில் அவங்களால பிரச்சினைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபேமிலி ஒன்றாக இருக்கிறதா, அல்லது சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு ஃபேமிலி ஒன்றாக இருக்கிறாங்களா. அப்போ இதற்கு அந்த ஆண் ரெஸ்பான்சிபிள் என்று சொல்ற ஒரு விஷயத்த அந்த ஹதீஸ் சொல்கிறது. ரெண்டாவது சொன்னேன்னா, அதே ஃபேமிலி என்ற இதுல ஒரு பெண்ணுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்று சொல்றத ரெண்டாவது பகுதி சொல்ற. வல்மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வவலதிஹி. அப்ப அந்த ஃபேமிலி என்று சொல்றதற்கு ஒரு வெளி ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கிற, உள் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கிற. அப்ப அந்த உள் ரெஸ்பான்சிபிலிட்டி அது பெண்ணுக்குரியது, வெளி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆணுக்குரியது என்று சொல்கின்ற ஒரு கருத்தை தான் உண்மையில இங்க இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அப்ப பெண்ணை சொன்னது ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, தன்னுடைய கணவன் உடைய அந்த வீடு. அப்ப அந்த வீடு அது அழகாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். வீடு என்று சொல்ற அந்த விஷயத்தினுடைய அந்த பௌதீக அம்சம் மட்டுமல்ல, அந்த வீட்டினுடைய ஆன்மீகம், வீட்டினுடைய சூழல், வீடு சந்தோஷமாக இருத்தல் என்று சொல்கின்ற அந்த அந்த சூழல், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒன்றுதான் அந்த வீடு என்று சொல்றது. என்னடா வீடு என்று சொல்றது தான் குர்ஆன் சொல்ற அது சக்கன், அது அமைதியை கொடுப்பதற்குரியது என்று சொல்லி. அப்ப அந்த அமைதியை ஏற்படுத்துதல் என்று சொல்றது தான் அங்குள்ள பிரதானமான ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து சொன்ன வலதிஹி என்று சொன்ன, அப்ப அது பிள்ளைகள் என்று சொல்ற. அப்ப அந்த பிள்ளைகள் முறையாக வளர்க்கப்படுதல், அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சுகாதாரம் என்று சொல்ற இந்த எல்லா விஷயங்களையும் அது உள்ளடக்கி இருக்கின்றது என்று சொல்ற ஒரு விஷயத்த நாங்க பார்க்கணும். அப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு என்று சொன்னா அது பெண்ணுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப ஃபேமிலி என்றது ஒரு ப்ரோட் கருத்து. அதுல இன்டர்னல் பார்ட் பெண்ணுக்குரியது, எக்ஸ்டர்னல் பார்ட் ஆணுக்குரியது என்று சொல்ற ஒரு கருத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அடுத்து ஃபேமிலி என்ற கட்டத்தை தாண்டி ஒரு ஒரு சாதாரணமான ஒரு கடைநிலை ஊழியர் என்று சொல்ற ஒரு ஹாதிம், ஒரு பணியாள். அப்போ ஒரு பணியாள் அவனுடைய அவனுக்கு அவனுடைய எஜமானன் யார், அவனுடைய பொறுப்பாளர் யாரு, அவருடைய செல்வத்துக்கு அவன் பொறுப்பு, அதை நிர்வகிக்கிறது, அதை மேனேஜ் பண்றது அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொன்னது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சம்பந்தமாகவும் அவன் விசாரிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டு திரும்ப கடைசியாகவும் மீண்டும் அதே அந்த தியரியை சொல்லி முடிக்கிறது. உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் அவன் இருக்கின்ற பொசிஷன் என்னவோ அந்த பொசிஷன்ல அவன் வகை கூறுவதற்குரியவன், அவன் அதற்கு பொறுப்பானவன் என்று சொல்கின்ற ஒரு மெசேஜை இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் சொல்கின்ற அடிப்படையான கருத்து இதுதான். இப்ப நாங்க இந்த ஹதீஸை பேஸாக வைத்துக்கொண்டு பொதுவாக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற இந்த விஷயம் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்ற சில அடிப்படையான சில உண்மைகளை நாங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு முற்பட்டா, முதலாவது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற விஷயத்தை இஸ்லாம் எப்படி சொன்னதுண்டா, இது தான் மனிதனை ஏனைய எல்லா படைப்புகளையும் விட்டு வேறுபடுத்துகின்ற ஒரு முக்கியமான அம்சம் என்று சொல்லி சொன்னது. ஏனென்றா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற விஷயம், இந்த வகை கூறல் என்று சொல்கின்ற இந்த விஷயத்தை இத அந்த ஏனைய படைப்பினங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்ததில்லை. இப்ப நாங்க அதை இந்த இயற்கைக்கு கொடுத்திருக்கிற அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, வகை கூறல் என்று சொல்ற, தன்னுடைய செயல்களுக்கு, தன்னுடைய வார்த்தைகளுக்கு, தன்னுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நான் பொறுப்பு, நான் அதுக்கு பதில் சொல்லணும் என்று சொல்கின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏனைய படைப்பினங்களை பொறுத்தவரையில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள், ஏனைய உயிரினங்களுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்கிறதா என்ற அப்படி ஒரு விஷயம் ஒன்று இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற விஷயம் இருக்கிறது. அப்ப இதுல ஒரு அதை குர்ஆன் எப்படி சொல்லும் என்று சொன்னா, மனிதனுக்குத்தான் இந்த அக்ல், ரூஹ் என்று சொல்ற இந்த ரெண்டு விஷயமும் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏனைய படைப்பினங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் வழங்கப்பட்டது கிடையாது.
அதாவது ஒரு ஒரு விடயத்தை பகுத்தறிதல் என்று சொல்ற விஷயமும், அடுத்தது ஆன்மா என்று சொல்கின்ற விஷயமும். இது ரெண்டும் அடுத்த எல்லா படைப்புகளை விடவும் மனிதன் வித்தியாசப்படக்கூடிய ரெண்டு காரணி. அப்ப இந்த ரெண்டு காரணிகளின் அடிப்படையில தான் மனிதனுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற விஷயம், இந்த பொறுப்புணர்வு என்று சொல்ற விஷயம் மனிதனை பொறுத்தவரையில ஒரு 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 பிரத்யேகமான பண்பு என்று சொல்லி குரான் சொல்லி காட்டுது. இப்ப குரான்ல வரக்கூடிய இந்த வசனம், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாஇக கான அன்ஹு மஸ்ஊலா. அதாவது மனிதனுக்கு இந்த செவிப்புலன் வழங்கப்பட்டிருக்கிறது, பார்வை புலன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஃபுஆத் என்று சொன்னா மனசு, உள்ளம். இந்த உள்ளம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவை வழங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்கின்ற நேரத்தில் அது இவை வழங்கப்பட்டதனால் அவன் விசாரிக்கப்படுகின்றான். குல்லு உலாஇக்க கான அன்ஹு மஸ்ஊலா. இவற்றின் காரணமாகத்தான் அவன் விசாரிக்கப்படுகின்றான், அவன் வகை சொல்ல கடமைப்படுகின்றான் என்று சொல்லி இந்த குரான் வசனம் சொல்கிறது. அப்ப இந்த ஊடகங்கள் தான் ஒரு மனிதன் பகுத்தறிவதற்கும் அவனுக்கு ஆன்மா இருக்கிறது என்று சொல்வதற்குமான அடையாளங்கள். அப்ப இந்த இவற்றினூடாகத்தான் அவனுக்கு அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற பிரத்யேகமான விசேடமான அந்த பண்பு கிடைக்கப்படுறத நாங்க பார்க்கலும். அது மாதிரி இப்ப குரான்ல வரக்கூடிய இன்னொரு வசனம் சூரத்து அஹ்ஸாப்ல வருகிறது, இன்னா அரத்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா ஃபஹமலஹல் இன்சான். அதாவது இந்த அமானிதம் என்று சொல்ற இந்த இந்த இஸ்லாத்தினுடைய தூது, இந்த இஸ்லாத்தினுடைய தூத நாங்க வானங்கள், பூமிகள், இந்த மலைகளுக்கு எடுத்து காட்டணும். உங்களுக்கு இதை சுமக்கேலுமா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு எடுக்கலுமா? அப்ப ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அதை சுமக்கிறதற்கு அவை மறுத்து விட்டன. அஷ்ஃபக்ன மின்ஹா, அதை சுமக்கிறதுக்கு அவற்றுக்கு பயமாக இருந்தன. அதை எங்களுக்கு சுமக்கேலா என்று சொல்லி சொன்னோம். ஃபஹமலஹல் இன்சான், மனிதன் அதனை சுமந்தான். அப்ப இங்க சொல்ற முக்கியமான காரணம் என்னடா, இந்த படைப்புகள் அளவுல பிரமாண்டமாக இருந்தாலும் கூட இந்த படைப்புகளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற விஷயம் இல்லை. ஏனென்றால் அதற்கு பின்னால இந்த அக்லும் இந்த ரூஹும் இல்லை. அப்ப அக்லும் ரூஹும் உள்ள ஒரு மனிதன் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற அந்த விஷயத்துக்குரியவன். அப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவன் தான் இந்த தூதை சுமப்பதற்கு தகுதியானவன் என்று சொல்கின்ற அந்த மெசேஜை தான் இந்த குரான் வசனம் சொல்றதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இது இஸ்லாம் அந்த மனிதனுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற அந்த விஷயம் வழங்கப்பட்டமை சம்பந்தமாக சொல்லுகின்ற ஒரு அடிப்படையான உண்மை. இமாம்கள் இந்த விஷயத்தை வைத்து சொல்ற நேரத்துல இப்ப ஒரு மனிதனுக்கு எப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உருவாகிறது என்று சொல்ற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்கன்னுடா, அதை இப்ப நீங்க சில வேளை படிச்சிருப்பீங்க, இந்த தமீஸ் என்று சொல்கின்ற ஒரு சொற்பிரயோகம் மனிதனுடைய அந்த பருவங்களை பத்தி பேசுகின்ற நேரத்துல, இப்ப 15 வயதானா ஒருத்தன் பருவ வயதை எய்துவான் என்று சொல்லி அதுக்கு முந்தி அந்த ஒரு 7 வயதுல நாங்க சொல்லுவோம் தமீஸுடைய பருவம் என்று சொல்லி. தமீஸ் என்று சொன்னா ரெண்டு விஷயங்களுக்கு இடையில வித்தியாசங்களை இனம் கண்டு கொள்ள முடியுமான ஒரு பருவம், அதை நாங்க சொல்லுவோம் தமீஸ் என்று சொல்லி. அப்ப அந்த பருவத்தை ஒரு மனிதன் அடைகின்ற பொழுது, அவன் பிறந்ததிலிருந்து அந்த பருவத்தை அடைகின்ற பொழுது அவன் அந்த அடிப்படையான ரெஸ்பான்சிபிலிட்டியை பெற்றுக்கொள்வதற்குரிய ஆக குறைந்தபட்ச தகுதி அவன் பெற்றுக்கொள்கின்றான் என்று அவங்க சொல்லுவார்கள். அது எப்ப சம்பூர்ணமடையும், எப்ப முழுமையான ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மனுஷனுக்கு வரும் என்று சொன்னா 15 வயது. அதாவது அவன் பருவ வயது அடைகின்ற நேரத்தில் அவன் முழுமையான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பெற்றுக்கொள்வான். அப்ப அந்த தமீஸுடைய வயது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகின்ற பருவம் என்று சொல்லி இமாம்கள் சொல்லுவார்கள். அப்ப அந்த வகையில அப்ப உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றது இருக்கிறது. அது ஸ்டார்ட் ஆகிறது 7 வயதிலிருந்து 15 வயதில் அது சம்பூர்ணம் அடைகிறது. அதுக்கு பிறகு எல்லாருமே முழுமையான அந்த ரெஸ்பான்சிபிள்
அப்படி இந்த பொறுப்புகளை சுமப்பதற்கு தகுதியான மனிதர்களாகத்தான் அவ்வளவு மனிதர்களும் அல்லாஹு தாலாவால பார்க்கப்படுகின்றான் என்று சொல்ற அந்த கருத்தை நாங்க அதுல விளையங்குள்ளே. அடுத்து நாங்க வருவோம், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றதனுடைய மீனிங் என்ன, அதை நாங்க எப்படி டிஃபைன் பண்ணேலும். இந்த கருத்தை விளங்குறதுக்கு நான் அதை ரெண்டாக பிரிச்சு அதனுடைய டெஃபினிஷனை சொன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பொதுவாக இஸ்லாத்தினுடைய பரிபாஷையிலையும் சரி, நவீன காலத்துல பலரும் அதை இப்படி ரெண்டாக பிரிப்பார்கள். எப்படி என்றா, ஒன்று தனி மனித பொறுப்புணர்வு, அடுத்தது கூட்டு பொறுப்புணர்வு. அதாவது நாங்க இப்ப இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவோம். அரபுல சொல்ற நேரத்தில் அது அல் மஸ்ஊலியல் ஃபர்தியா, அல் மஸ்ஊலியல் ஜமாஇயா என்று சொல்வார்கள். இந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொன்னா என்ன, அல்லது தனி மனித பொறுப்பு என்று சொல்றதனுடைய பொருள் என்ன, அதை எப்படி விளங்கப்படுத்துவாருங்கன்னா, ஒருத்தன் தனக்கு உரிய கடமைகளை முறையாக நிறைவேற்றுதல் என்று சொல்வதும், தன்னுடைய வார்த்தைகள் தன்னுடைய செயல்கள் இவற்றுக்கான சார்பான எதிரான அனைத்து விளைவுகளுக்கு பொறுப்பேற்றலும் என்று சொல்றது. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி, தனி மனித பொறுப்பு என்று சொல்லி. அதுல ரெண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று, நான் எனக்குரிய கடமைகளை முறையாக நிறைவேற்றுதல் என்று சொல்வதும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதே மாதிரி என்னுடைய வார்த்தைகள் செயற்பாடுகள் இவற்றுக்கு நான் பொறுப்பேற்கணும். அதனுடைய அந்த விளைவுகள், என்னுடைய வார்த்தைகளோட விளைவுகள், செயற்பாடுகளினுடைய விளைவுகள் இவற்றுக்கு நாங்க பொறுப்பேற்கின்றவர்களாக நாங்க இருக்கணும் என்று சொல்றது. இது தனி மனித ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொன்னா கூட்டு பொறுப்பு என்று சொல்றது. இது உண்மையிலே இப்ப சமூக இலக்குகள் அல்லது பொது இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு நாங்க செயற்படுதல் என்று சொல்றது, அல்லது பொது இலக்குகளுக்காக நாங்க செய்ய வேண்டிய பணிகளை மேற்கொள்ளுதல் என்று சொல்றது. அதுல முதலாவது விஷயம். ரெண்டாவது, சமூக சமநிலைய அல்லது பொது பேலன்ஸ, சமநிலைய சீர்குலைக்காமல் நடந்து கொள்வது, அத சமநிலையை பேணுகின்ற வகையில் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ளுதல் என்று சொல்வது. இதை நாங்க சொல்லுவோம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவோம். அதை நாங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம் என்று சொன்னா, இப்ப நாங்க அதாவது இப்ப இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற நேரத்துல இப்ப அதை நாங்க சொன்னோம், கடமைகளை செய்யறது முதலிக்கிற, அதே மாதிரி அந்த செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நான் வகை சொல்ல வேண்டும் என்று சொல்ற விஷயமும் இருக்கு. இப்ப உதாரணமாக நாங்க இப்ப சாதாரணமாக இன்னொரு உதாரணம் என்று சொன்னா, இப்ப ஒருத்தர் இப்ப படிக்கிற ஒரு மாணவர், அவருடைய பரீட்சை, அந்த பரீட்சையில அவரு பாஸ் ஆகணும். இப்ப பரீட்சையில பாஸ் ஆகுறன்னு சொல்றது அவருடைய இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு யாரையும் நாங்க குறை சொல்றதற்கு இயலாது. அப்ப அது அது என்னுடைய பொறுப்பு தான். அதை நான் அந்த கடமையை சரியா செஞ்சா நான் பாஸ் ஆகிடுவேன், இல்லாட்டி நான் பாஸ் ஆக மாட்டேன். அதுக்கு நாங்க இன்னொருத்தருக்கு விரல நீட்டுறதுல என்ன பிரயோசனம் இருக்கிற? நாங்க பெரும்பாலும் நாங்க ஃபெயில் ஆகிட்டு டீச்சர் மாதிரி சரியா படிப்பிக்கல, அல்லது இப்படி இது நடக்கல, இந்த மாதிரி அந்த இன்னொரு ஆள் மீது பழி போடுகின்ற அந்த இயல்பு தான் எங்கள்கிட்ட நிறைய இருக்கிறது. அப்ப இது எல்லா விஷயங்கள்லையும் இப்ப நாங்க அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை சரியாக நாங்க செய்யல. இப்ப நான் தொழுகையை சரியாக நிறைவேற்றல, நோன்பை சரியாக பிடிக்கல, அல்லது ஏனைய கடமைகளை நான் சரியாக செய்யல என்று சொல்றது. இப்ப இந்த விஷயத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? நாங்க எனக்கு என் உமா அப்ப சரியாக சொல்லி தந்தீங்கன்னா நான் சரியா தானே செஞ்சுப்பேன், அவங்க சொல்லி தரல என்று சொல்லி நான் அப்படி இது பண்ணலுமா நாளைக்கு மறுமையில? அப்ப மறுமையில இப்ப இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றதுல ஆக முக்கியமான விஷயம்,
என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் மறுமையில நான் அல்லாவுக்கு முன்னால நான் தான் பதில் சொல்வதற்குரியவன். இன்னொரு ஆள் எனக்காக பதில் சொல்ல மாட்டார்கள். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா. ஒரு மனிதனுடைய பாவத்தை இன்னொரு மனிதன் சுமக்க மாட்டான். அப்ப நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், அது நான் தான் அதற்கு பொறுப்பானவன், நான் தான் அதற்கு வகை சொல்லணும். அல்லாவுக்கு முன்னால் வகை சொல்வதற்குரியவர் யாரு? நான் தான் என்று சொல்வது. இப்ப குர்ஆன்ல இன்னொரு வசனம் வருகிறது, வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா சஅ. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதனை உழைத்தானோ, எதனை சம்பாதித்தானோ, அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அது இல்லாத வேறொன்றும் அவனுக்கு கிடைக்காது. وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى. அவனுடைய முயற்சி என்னன்றதைத்தான் அவன் மறுமையில கண்டுகொள்வான். அப்ப இந்த உலகத்துல நான் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நன்மைகளோ தீமைகளோ அது எனக்குரியது. நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அது நல்ல விஷயமாக இருந்தா அதற்குரிய பலன் எனக்கு கிடைக்கும். மோசமானதாக இருந்தா அதற்குரிய தீமை எனக்கு கிடைக்கும். நான் தான் அதுக்கு பொறுப்பு. இப்ப நான் இதுல யாரையும் அந்த குற்றத்துல நான் பங்காளியாக்கி கொள்ள முடியாது. அப்ப நான் தான் மறுமையில அல்லாவுக்கு நான் வகை சொல்ல வேண்டும் என்று சொல்றது. அப்ப அடிப்படை ஒவ்வொரு மனிதனும் அவன் விஷயத்துக்கு அவன் தான் பொறுப்பு என்று சொல்றது. இன்னொரு ஆளை நாங்க அதுக்கு பொறுப்பாக்குறது என்று சொல்றது எந்த வகையிலுமே முடியாத விஷயம் என்று சொல்றதைத்தான் நாங்க பார்க்கலும். இப்ப அந்த உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அவரு சொன்ன ஒரு பிரபல்யமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிற என்னண்டா, அவர் சொன்னாரு, அவர் ஹலீஃபாவாக இருக்கிற நேரத்துல யூப்ரட்டிஸ் நதிக்கரையில ஒரு ஆடு நடந்து போகின்ற நேரத்தில் அது சறுக்கி விழுந்து அதனுடைய கால் உடைஞ்சாலும் அதற்காக நான் விசாரிக்கப்படுவேன் என்று சொல்லி நான் பயப்படுறேன் என்று சொன்னார். அல்லாஹு தாலா நாளைக்கு என்னட்ட விசாரிப்பான், அந்த ஆடு நடந்து செல்கின்ற அந்த பாதை அதை நீ ஏன் செப்பனிடல்ல? நீ யாரு? ஆட்சியாளன். அப்போ ஆட்சியாளனுடைய பொறுப்பு அந்த அந்த பாதை செப்பனிடுதல் என்று சொல்றது. ஒரு ஆடு கூட அந்த பாதையில நடந்து போற நேரத்துல சறுக்கி விழக்கூடாது. அப்ப இந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த அந்த உணர்வு தான் ஒரு மனிதனை பொறுத்த வரையில இருக்கணும். என்னுடைய செயல்களுக்கு நான் எந்த பொசிஷன்ல இருக்கின்றேன், அந்த பொசிஷனுக்குரிய அந்த வேலையை நான் செஞ்சாகணும், அந்த கடமையை நான் செஞ்சாகணும். அதை செஞ்சாதான் நாளைக்கு மறுமையில எனக்கு சுவர்க்கம் இருக்கின்றது. அதை செய்யலண்டா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. மாற்றமாக அது நரகமாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த பயம், அந்த அச்ச உணர்வு, அதுதான் உமர் அலி அல்லாஹன் அவர்களிடத்துல இருந்தது. அதை நான் செய்யணுமே, செய்யலண்டா நாளைக்கு அல்லாஹு தாலா என்ன விசாரிப்பானே என்று சொல்கின்ற அந்த உணர்வோடு தான் அவரு காணப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த அடிப்படை உணர்வினுடைய உந்துதல், அது சார்ந்த செயற்பாடுகள், இதைத்தான் நாங்க சொல்லுவோம் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றது. அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொல்கின்ற அந்த உணர்வின் அடிப்படையில நாங்க செயற்படுதல். என்னுடைய செயற்பாடுகளுக்கு இன்னொருவர் பொறுப்பு அல்ல, இன்னொருவர் மீது பழி போடுவதற்கு முடியாது, நான் தான் அதற்கு பொறுப்பானவன் என்று சொல்கின்ற அந்த உணர்வு இருக்கிறதுவே, அதுதான் நாங்க சொல்றோம் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி. இன்னொரு உதாரணத்தை பாருங்க. ஒரு உதாரணம் என்று சொல்றதை விட ரசூல்லாட ஒரு ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை அழகாக விளங்கப்படுத்தினார். எப்படி சொன்னார்? லா தகூனு இம்மாஅத்தன் தகூலூன இன் அஹ்ஸன الناس அஹ்ஸன்னா وإن ظلموا ظلمنا ولكن وطنوا أنفسكم إن أحسن الناس أن تحسنوا وإن أساءوا فلا تظلموا. திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க லா தகுனு இம்மா என்று சொன்னா என்ன கருத்துண்டா, இந்த சுய சிந்தனை இல்லாம, சுய புத்தி இல்லாம கண்ணை மூடிக்கொண்டு அடுத்தாக்கள் செய்யறதை எல்லாம் பார்த்து
எந்த பக்கம் அலை வீசுதோ அதுக்கு அப்படியே அல்லுண்டு போய்த்து அதன்படிக்கு செஞ்சுட்டு போறாக்கள். அவங்க எல்லாம் செய்யறாங்க, நானும் செய்கிறேன் என்று சொல்லி அப்படி போறாக்கள் இருக்கிறேன். இவங்களுக்கு தான் சொல்ற இம்மா பல்லா தகுனு இம்மா. இப்படி இந்த இம்மாவாக நீங்க இருக்க வானம். அவங்க எப்படி இருப்பாங்க என்று சொல்றத ரசூலுல்லாஹ் சொல்றார். அவங்க எப்படி சொல்லுவாங்கண்டா, அந்த மக்கள் எல்லாம் இது நல்லம் என்று சொல்றாங்களே, அவங்களும் இது இது நல்லம் என்று சொல்றோம், எனவே நாங்களும் நல்லம் செய்கிறோம். தனக்காக இருந்தாலும் சரி, அடுத்த ஆக்களுக்காக இருந்தாலும் சரி, மக்கள் நல்லது என்று சொல்றோம், எனவே அது அது நல்லது, நாங்களும் செய்கிறோம். அதே மாதிரி மக்கள் அநியாயம் செய்கிறாங்க, அப்ப எனவே நானும் செய்கிறேன். அது தனக்காக இருந்தாலும் சரி, அடுத்த ஆக்களுக்காக இருந்தாலும் சரி. அப்ப அந்த அப்ப எது எது அலையாக இருக்கிறது, எது அந்த மக்களால ஒரு 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 ட்ரெண்டாக எடுத்துட்டு போகப்படுறது, அதுக்கு அள்ளுப்பட்டு நானும் போறேன். எனக்கு ஒரு இண்டிவிஜுவலிட்டி ஒன்று இல்லை, எனக்கு ஒரு சுய சிந்தனை ஒன்று இல்லை. பின்பற்றப்பட்டு கொண்டு போறது அந்த இம்மா. இப்படி நீங்க இக்க வானம் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாருடா, மக்கள் நல்லது செஞ்சா நீங்க நல்லது செய்யுங்க, அது ஓகே. ஆனா மக்கள் அநீதி இழைக்கின்ற நேரத்துல நீங்க அநீதி இழைக்க வானம். இது எதை எங்களுக்கு சொல்கிறது? இப்ப அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு எது இருக்கணும்? சுய சிந்தனை இருக்கணும், சுய கட்டுப்பாடு இருக்கணும், சுய ஒழுக்கம் இருக்கணும். எங்கட செயற்பாடுகள் சுய செயற்பாடாகத்தான் இருக்கணும். அது இன்னொன்றை பின்பற்றினதாகவோ இன்னொன்றுக்கு பின்னால் அல்லுண்டு போவதாகவோ இருக்கப்படாது. அப்ப இதுதான் நாங்க சொல்ற அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்ற அந்த விஷயம் தான் அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி காணப்படணும் என்று சொல்றது. இந்த பண்பாடு, இந்த பண்பு அல்லது இந்த ஒழுக்கம் தான் உண்மையில இன்னொரு வகையில சொன்னா இஸ்லாம் சொன்ன தக்குவா என்று சொல்றது உண்மையில இதுதான். என்னுடைய சுய சிந்தனை, சுய செயற்பாடு, சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், இதுதான் தக்குவா. இப்ப நாங்க நோன்பு எங்கள பயிற்றுவிக்க விரும்புகின்ற ஆக முக்கியமான காரணி எது? இந்த தக்குவா தானே. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நீங்க தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும். தக்குவா என்று சொல்றது உண்மையிலே, நான் இப்ப ரசூலுல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த். நீ எங்க இருந்தாலும் தக்குவாவோடு இரு என்று சொல்றதனுடைய மீனிங் என்னண்டா, அந்த இடத்துல எந்த செயல் நடைபெற வேண்டுமோ அதனை செய்தல். ஒன்றை நான் தவிர்ந்திருப்பதுதான் அந்த இடத்துக்குரிய செயல் என்றிருந்த தவிர்ந்திருத்தல். ஒன்றை நான் தடுத்தல் என்பதுதான் அந்த இடத்துக்குரிய செயல் என்றால் அதை தடுத்தல். ஒன்றை நான் செய்தல் என்று சொல்வதுதான் அந்த இடத்துக்குரிய செயல் என்றால் அதனை செய்தல். இதுதான் தக்குவா என்று சொல்றது. அது சுய சிந்தனை, சுய செயற்பாடு, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. இதுதான் தக்குவா. அப்ப அந்த தக்குவா என்று சொல்வதுதான் உண்மையிலே இன்னொரு வகையில் நாங்க சொல்ற இந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றது. அப்ப இதைத்தான் நாங்க அந்த தனி மனித பொறுப்புணர்வு என்று சொல்ற. நாங்க இன்னொன்றுக்கு அள்ளுப்பட்டு போகாம, இன்னொன்று ட்ரெண்டில் இழுப்பட்டு போகாம, எங்களுடைய சுய தீர்மானத்தின் அடிப்படையில், சுய சிந்தனையின் அடிப்படையில் நாங்க சுயமாக சிந்தித்து செயற்படுகின்றவர்களாக இருத்தல், சுய கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு செயற்படுகின்றவர்களாக இருத்தல் என்று சொல்றது தான் அந்த உண்மையான அந்த அதாவது நாங்க சொல்ற இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றது. அப்பதான் நாங்க வகை சொல்வதற்கு மிகச்சரியாக முடியும். நாங்க சரியாக வகை சொல்றதுக்கு முடியுமானவர்களாக இருப்போம். அள்ளுப்பட்டு போற நேரத்துல நாங்க என்னான்னு சொல்ற, நாங்க எப்பவுமே அடுத்த ஆக்களை பிளேம் பண்ணிட்டு தான் இருப்போம். நானல்ல, அவர் தான் செஞ்சார், அவர் தான் கூட்டிட்டு போனார், அவர் தான் இழுத்துட்டு போனாரு என்றுதான் நாங்க சொல்லுவோம். எனக்கு சுய சிந்தனை இல்லாமல் போற நேரத்துல, சுய ஒழுக்கம் இல்லாம போற நேரத்துல அங்க என் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் இழந்து நிற்பேன். சுய ஒழுக்கம் தான் இன்றைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றது. அப்ப இது அந்த நாங்க சொல்ற அந்த தனி மனித
பொறுப்புணர்வு என்று சொல்ற நேரத்துல நாங்க சொல்ற பிரதானமான விஷயம். அடுத்து நாங்க வருவோம் கூட்டு பொறுப்பு என்று சொல்ற அந்த கருத்துக்கு. இந்த கூட்டு பொறுப்பு என்று சொல்றதனூடாக நாடுகின்ற விஷயம் ஏற்கனவே நான் சொன்னேன், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற நேரத்துல சமூக பொது இலக்குகளை அடைஞ்சு கொள்றதற்காக வேண்டி நாங்க செயல்படுறது, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யறது. அதே நேரத்தில் ஆக முக்கியம் என்னடா, சமூக சமநிலைய நாங்க சீர்குலைக்காம குழப்பாமல் இருத்தல் என்று சொல்றது. அந்த அந்த ரெண்டாவது பகுதி ஆக முக்கியமான விஷயம். இப்ப 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார், அல் முஃமின் லில் முஃமின் கல் புன்யானி யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு கட்டிடம் போன்றவன் என்று சொன்னார். அதுல ஒரு பகுதி இன்னொரு பகுதியை இறுக்கி பிடித்திருக்கின்றது என்று சொல்லி, ஒரு பகுதியால இன்னொரு பகுதி கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி. ஒரு சொசைட்டி என்று சொல்றது அதுதான். அப்ப இந்த இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றது உண்மையிலே ஒரு ஒரு சொசைட்டியாக, ஒரு சமூகமாக, அல்லது ஒரு நிறுவனமாக, அல்லது ஒரு நாடாக, அல்லது ஒரு உம்மத்தாக நாங்க வாழுகின்ற நேரத்துல ஒன்று இன்னொன்றை முழுமைப்படுத்த வேண்டும், ஒன்று இன்னொன்றை பலப்படுத்த வேண்டும், ஒன்று இன்னொன்றை இருக்க பிடித்திருக்க வேண்டும். அப்பதான் நாங்க ஒரு உம்மத்தாக நாங்க வாழுவோம், ஒரு சமூகமாக நாங்க வாழுவோம், ஒரு நாடாக, ஒரு நிறுவனமாக, ஒரு அமைப்பாக, இப்படி ஏதோ ஒரு வடிவத்துல, கூட்டு வடிவத்துல நாங்க வாழுகின்ற நேரத்துல ஒன்று இன்னொன்றை பலப்படுத்த வேண்டும். அப்ப அப்படி இருத்தல் தான் நாங்க சொல்றோம் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அதுல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அதை அவங்க சரியாக நிறைவேற்றுகின்ற நேரத்துல தான் அந்த கூட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க நிறைவேறும் என்று நாங்க சொல்லுவோம். இப்ப குடும்பம் என்று சொல்றது அங்க ஒரு அந்த குடும்பம் என்று சொல்வதற்கு அது அது ஒரு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குரியது. ஆனா அதுல ஒவ்வொரு ஆளும் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குரிய ஆக்கள். மனைவிக்கு ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற, கணவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற, மொத்தமாக குடும்பத்துக்கு அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த குடும்பத்தினுடைய பாதுகாப்பும், அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதும் எல்லாருடைய பொறுப்பும். ஒவ்வொரு ஆளும் அவங்களுடைய பொறுப்பை சரியா செய்யற நேரத்துல தான் அந்த மொத்த இலக்குகள் அடையப்பெறும், அந்த குடும்பம் வெற்றிகரமான ஒரு குடும்பமாக மாறும். இது ஒரு நிறுவனத்துக்கும் பொருந்தும், ஒரு சமூகத்துக்கும் பொருந்தும், ஒரு நாட்டுக்கும் பொருந்தும், ஒரு உம்மத்துக்கும் பொருந்தும். அப்ப இந்த விஷயத்தை தான் நாங்க சொல்றோம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி. இப்ப இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அழகான உதாரணத்தினூடாக விளங்கப்படுத்தினார். அதாவது இந்த ஹதீஸ் நாங்க பல தடவை கேட்டிருப்போம், மஸலுல் காயிம் அலா ஹுதூதில்லாஹி வல் வாக்கிஉ ஃபீஹா. அதாவது அல்லாஹ்வுடைய அந்த வரம்புகளை பேணி நடக்கின்றவர்களுக்கான உதாரணம் என்று சொல்லி ஒரு உதாரணம் சொல்லுவார். என்னண்டா, சில மனிதர்கள் ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்கிறார்கள். அப்ப அந்த கப்பல்ல 2 தட்டுக்கள் இருக்கின்றன, கீழ்த்தட்டு மேல்தட்டு. அப்ப அவங்க அந்த யாரு மேல்தட்டுல இருக்கிற யாரு கீழ்த்தட்டுல இருக்கிறான்னு சொல்லி ஒரு டொஸ் போட்டு பார்த்து அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. கொஞ்சம் பேர் மேல்தட்டுல இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கீழ்த்தட்டுல இருக்கிறாங்க. இப்ப இதுல கீழ்த்தட்டுல இருக்கிற ஆட்களுக்கு தண்ணீர் தேவைன்னா அவங்க மேல்தட்டுக்கு போயிட்டு தான் தண்ணீர் எடுத்துட்டு வரணும். அப்ப அவங்க பாக்குறாங்கன்னா மேல்தட்டுக்கு போயிட்டு தண்ணீர் எடுத்துட்டு வர நேரத்தில் அது மேல்தட்டுல இருக்கிறாங்களுக்கு டிஸ்டர்ப், அவங்களுக்கு கொஞ்சம் அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கிறது. அப்ப இவங்க தீர்மானிக்கிறாங்க என்னன்னா, நாங்க என்னத்துக்கு மேல் தட்டுக்கு போயிட்டு தண்ணி எடுக்கணும், நாங்க கீழ்த்தட்டுல தானே நிற்கிறோம், இதை கீழே ஒரு ஓட்டையோடு போட்டோம்டா எங்களுக்கு நேரடியாக தண்ணி எடுக்கலாமே, அப்ப நாங்க என்னத்துக்கு அந்த அங்க போய்த்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் என்று சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்கடா, கீழே நாங்க ஓட்டையோடு போடுவோம். அப்ப ஓட்டையோடு போடுறதுக்கு அவங்க எத்தனிக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத இந்த இந்த காட்சியை சொல்லி போட்டு சொல்றாரு என்னண்டா, ஃபையத்ருகூஹும் வமா அராது, அவங்க எதிர்பார்க்கிற விஷயத்தை செய்யறதுக்கு விட்டுன்னு சொன்னா என்ன நடக்கும், ஹலகு ஜமீஅன், எல்லாரும் அழிந்து போவார்கள். வஇன் அகது அலா ஐதீஹிம், அவங்கள செய்ய விடாம அவங்களோட கையை பிடிச்சு நிறுத்தினால் நஜவ் நஜவ் ஜமீஅன், எல்லாருமே தப்பித்துக் கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இங்க பாருங்க, அந்த இப்ப இங்க நடக்க பார்த்தது உண்மையிலே என்ன? அப்ப அந்த அந்த கப்பல் ஒரு ஒரு பொது இலக்குக்காக எல்லாரும் இப்போ ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு இடம். அப்ப எல்லாரும் அந்த அந்த கப்பல்ல பயணம் கொண்டு போறாங்க.
அவங்க பாதுகாப்பாக போய் சேரணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு. இப்போ அதில் வந்து இவங்கள்ட்ட அந்த அந்த பயணம் போகிற நேரத்தில் அவங்க சாப்பிடணும், குடிக்கணும், அந்த தேவையெல்லாம் இருக்கிறது. இப்போ அவங்களோட டியூட்டியை சரியாக செஞ்சாங்கன்னு சொன்னால் எல்லாரும் பாதுகாப்பாக போய் சேர முடியும். இப்போ கீழ் மாடியில் இருக்கின்றவர்கள் கப்பலில் ஒரு ஓட்டை போட்டுறேன்னு சொல்கிறது, சில வேளை மேல் இருக்கிறாக்களை டிஸ்டர்ப் பண்ணப்படாது, பாவம் நாங்கள் இங்கே செஞ்சு கொள்வோம் என்று சொல்லி நல்லெண்ணமாக கூட இருக்கலாம். நல்லெண்ணமாக கூட இருந்தாலும் அந்த அந்த சமநிலையை குலைக்கின்ற விஷயம் அது. அதனால அவ்வளோ பேருக்குமே அது பாதிப்பு. அப்ப அதனால ரசூல்ல சொன்னேன்டா, இங்க அந்த சமநிலையை குலைக்கின்ற வேலை நடக்கிறண்டா கண்டிப்பாக அது தடுக்கப்படணும். அப்படி தடுக்கலாண்டா அந்த சொசைட்டியினுடைய அந்த அந்த வெற்றி அங்க தாமதமாகும் அல்லது வெற்றி கிடைக்காமல் போகும். அந்த சமூகத்தினுடைய அழிவுக்கே அது காரணமாகிவிடும் என்று சொல்லி. அப்ப அப்ப அங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றது எவ்வளவு முக்கியம். அங்க அந்த சமநிலை பாதுகாக்கப்படுதல் என்று சொல்றது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியில மிக முக்கியமான ஒன்று என்று சொல்றதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இன்னைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்வுகள் வந்து இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த முழு உலகத்துக்கும் இருக்கிறதா என்று சொல்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது தானே. 2 முட்டாள்களுடைய இந்த நடவடிக்கைகளால உலகம் முழுக்க பாதிப்பு இருக்கிறதா இல்லையா? முழு உலகத்தினுடைய சமநிலையை குழம்பி போய் இருக்கிறதா இல்லையா? அப்ப அப்ப எங்க அடுத்தாக்கள் வந்து யாரு அதை செய்ய விடாம அவங்களோட கையை பிடிச்சு நிப்பாட்டுறதுக்கு முன்வாரது யாரு? ஒருத்தரும் இல்லை. இப்ப கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க போயிருக்கிறது என்று சொல்ற ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குதா இல்லையா? இந்த முழு மனித சமூகத்தையுமே ஒரு அழிவு நோக்கி எடுத்துட்டு போற ஒரு ஒரு பயணத்தை ஒரு முட்டாள் தொடங்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னா, அடுத்தாக்கள் எல்லாமே அதை கையை கட்டி பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறேன்டா, அது எவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமை உண்டு. அது அப்படி ஒரு 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 விஷயம் இருக்கிறது. இது இந்த சூழ்நிலை மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிக பெரும்பாலான விஷயங்கள் இப்படித்தான் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் இப்படித்தான் இருக்கிறது. உலகத்துல மனித சமூகத்தை வழி கெடுக்கிறதுக்கு என்று சொல்லி எத்தனையோ ப்ரொஜெக்டுகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை யாரும் கையை பிடிச்சு நிப்பாட்டுறதற்கு யாரும் முன்வார ஒருத்தரும் இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து அதை நான் என்ன பாதுகாத்துக் கொள்றேன் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கின்ற ஒரு இடத்தை நோக்கி போறது நிறைய பேருக்கு பாதுகாப்பா இருக்கிறது. அப்படி இல்லாம அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு யாரு முன்வாரு? அந்த அந்த விஷயம்தான் எங்களுக்கு தேவை. ஒரு ஒரு சமூகமாக நாங்க வெற்றி பெறணுமாக இருந்தா அது எங்களுக்கு தேவை. அப்ப அந்த இடத்துல ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமை என்ன, தன்னுடைய பொறுப்பு என்ன என்றதை உணர்ந்து முன்னுக்கு வர வேண்டும். அது அங்க இன்னைக்கு நடக்குதா என்று சொல்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கிறது. இன்னொரு உதாரணம் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, இது வந்து அந்த சமநிலையை குலைத்தலிருந்து பாதுகாத்தல் என்று சொல்றது. அது மாதிரி அந்த பரஸ்பர ஒத்துழைப்பு என்று சொல்ற விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒரு கோத்திரம் சம்பந்தமாக ஒரு உதாரணம் என்று சொன்னார். இதுவும் சஹீல் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். இன்னல் அஷ்அரியீன இதா அர்மலு ஃபில் கஸ்வ் அவ் கல்ல தஆமு அயாலிஹிம் பில் மதீனா. அதாவது இந்த அஷ்அரியா என்று சொல்ற ஒரு ஒரு கோத்திரம், இது யமன்ல இருக்கிற ஒரு கோத்திரம். இந்த அபு முசல் அஷ்அரி என்று நாங்கள் சொல்லுமே ஒரு பிரபலியமான சஹாபி, அந்த சஹாபியுடைய கோத்திரம். அந்த கோத்திரத்தை பத்தி சொல்றேன்டா, யுத்தங்கள் காரணமாக அவங்களுடைய அந்த அதாவது உணவு கையிருப்பு முடிஞ்சு போனால், அல்லது அந்த அவங்களோட இப்ப அவங்க அந்த யுத்தம் இல்லாம அவங்க அந்த அவங்களோட கிராமத்துல வாழுகின்ற நேரத்திலையும் அந்த குடும்பங்களுக்கு போதுமான உணவு தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுமாக இருந்தா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஜமஉ மாகான இந்தகும் ஃபீ சௌபின் வாஹித், அந்த முழு கோத்திரமிடத்திலும் இருக்கின்ற எல்லா சாப்பாட்டையும் ஒரு ஒரு ஆடையை விரிச்சு அதுல எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பாங்க. ஒன்று சேர்த்து சும்மா இக்தஸமூஹு பைனகும் ஃபீ இனாஇன் வாஹித் பிஸ்ஸவிய்யா, அவங்க என்ன செய்வாங்கண்டா அதை எல்லாருக்கும் சமனாக பிரிப்பார்கள். அதாவது அங்க அப்படி எல்லாருக்கும் சமனா பிரிக்கிற அதுலயும் குறிப்பாக என்னண்டா, அப்ப அதுல வந்து எந்த அந்த ஏழை பணக்காரர் பெரியாள் சின்னாள் எந்த வேறுபாடும் எல்லாருக்கும் சமனாக
அந்த இருக்கிற சாப்பாட்டை பிரித்து கொடுப்பார்கள் என்று சொல்லி இப்படி சொல்லிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றார் ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும். அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி. அப்ப அந்த அந்த செயற்பாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணினார். இப்படித்தான் நாங்க வாழணும் என்று சொல்லி கொடுத்தார். அப்ப இது அப்ப இதனூடாக அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றது அந்த கூட்டு ஒத்துழைப்பாக எப்படி மாறிலும் என்று சொல்றதற்கான ஒரு உதாரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனூடாக சொன்னார்கள். அப்ப இதுவும் நாங்க அந்த கூட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு நடைமுறை என்று சொல்றோம். எங்களோட சொசைட்டியில உண்மையிலே இந்த பழக்கம் நிறைய இருக்கிறது. ஆனாலும் கூட இது எந்த அளவு தூரம் எல்லா மனிதர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற அளவுக்கு இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது? உண்மையிலே இல்லை. நாங்க எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சமனாக இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிற விகிதம் எந்த அளவு தூரத்துக்கு இருக்கிறது? இல்லை உண்மையிலே. அப்ப எனக்கிட்ட கூட இருக்கணும் என்று சொல்றது தான் எங்கட அநேகமானவர்களுடைய எதிர்பார்ப்பு. அப்ப அதனால என்னிடத்துல இருக்கிறதுல ஒரு சின்ன பெர்சன்டேஜ் நான் வேணுமெண்டா கொடுப்பேன். ஆனா அந்த எனக்கு சமானமாக அவனை நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்க நினைக்கிறது இருக்கிறதா? அப்படி இல்லை. அப்ப அந்த இருக்கின்ற பொருளாதாரம் லிமிட்டட் என்று இருந்தா அதை எல்லாரும் சமனாக அனுபவித்தல் என்று சொல்கின்ற இடத்துக்கு வருகின்ற ஒரு அப்படி அப்படி அந்த 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 அளவுக்கு எங்கிட்ட அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அது ஒரு மிக உயர்ந்த பண்பாடு என்று சொல்றதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க வலியுறுத்தினார். அப்ப இங்க கூட குறைய இருத்தல் என்று சொல்றது தவறு என்று சொல்லல. ஆனா இது எந்த அளவுக்கு நாங்க அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றது எல்லாரையும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்று சொல்ற அந்த இடத்துக்கு வரணும். அந்த கூட்டு ஒத்துழைப்பு என்று சொல்றது இந்த வடிவத்துல காணப்படணும் என்று சொல்றது அங்க வலியுறுத்தப்படுகின்ற விஷயம். இந்த பின்புலத்துல தான் இஸ்லாம் வலியுறுத்தினாக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை சமூகத்துல தக்க வைப்பதற்கு தொடர்ந்து பாதுகாப்பதற்கு தான் இந்த நசீஹா என்று சொல்ற விஷயம். அத்தீனு அன் நசீஹா என்ற சொல்ல சொன்னார். இந்த மார்க்கம் என்பதே உபதேசம் செய்தல். அப்ப ஒரு மனிதன் தவறான வழியில போறான்னு சொன்னா அவனை கையை பிடிச்சு நிப்பாட்டணும். ஒருத்தன் நல்ல விஷயத்தை செய்யறான் இல்லைண்டா அவனை செய்ய வைக்கணும். அதுக்குத்தான் இந்த நசீஹா. இந்த இந்த மார்க்கமே உபதேசம் செய்தல் என்று சொல்வதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை பண்பாடு என்று சொன்னார். அப்ப அந்த பண்பாடு தான் எங்களோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை என்றைக்குமே பாதுகாக்கும் என்று சொல்றேன். கடைசியாக முடிக்கிறதுக்கு முந்தி நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்றேன். அதாவது இமாம்கள் நாங்க எப்படியான விஷயங்களுக்கெல்லாம் நாங்க வகை சொல்ல வேண்டி வரும் என்று சொல்றதுக்கு பல உதாரணங்களை சொன்னார்கள். நான் ஒரு 3 விஷயத்தை மட்டும் சுருக்கமாக இങ്ങനെ கோடிட்டு காட்டிட்டு முடிச்சு கொள்றேன். ஒன்று சொன்னார்கள் என்னண்டா, இப்ப ஒருத்தர் டிரெக்டா ஒரு வேலையை செய்யறது அல்லது இன்னொரு ஆளுக்கு செய்ய சொல்றது அல்லது அவர் சைகையூடாக செய்ய வைக்கிறது. இப்படி இந்த இந்த எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவர் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான். நாங்க பல சமயங்கள்ல நேரடியாக செய்யறதைத்தான் அவர் ரெஸ்பான்சிபிள் என்று கருதுறோம். இன்னொரு ஊடாக சில வேலை செய்ய வச்சிருப்பாரு அல்லது ஒரு சிக்னல் தான் கொடுத்திருப்பாரு. அதுகள் எல்லாத்தையுமே ரெஸ்பான்சிபிலிட்டியில நாங்க பல சமயங்கள்ல கருதுறது இல்லை. ஆனா அதுவும் ரெஸ்பான்சிபிள்க்குரியவை என்று சொல்றது. சில வேளை சட்ட பரிபாசையில் இருக்க முடியும், ஆனாலும் எங்களோட சமூக பரிபாசையில நான் சொல்றேன். அது மாதிரி 2வது ஒரு உதாரணம் சொன்னார்கள்டா, இதுதான் ஒரு சீரியஸான விஷயம்டா. இப்போ ஒரு தவறான செயல்ல ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர் அதை சாதாரணமாக செஞ்சு அதை இன்னொருவர் முன்மாதிரியாக கொள்வார் என்று இருந்தா அதற்கு நாங்க ரெஸ்பான்சிபிள். இது எங்களோட சொசைட்டியில் எவ்வளவு நடக்குது. சமூகத்துல தலைவர்கள் என்று சொல்றாக்கள், பிரபல்ய மாணாக்கள் என்று சொல்றாக்கள், இன்றைக்கு ஸ்டார்ஸ் என்று சொல்றவர்கள் எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவங்களோட சமூக வாழ்க்கையிலும் எத்தனையோ பிழையான முன்மாதிரிகளை மக்களுக்கு முன்னால விதைக்கிறார்கள் தானே. அப்படி விதைக்குவதன் காரணமாக அவங்களோட ஃபேன்ஸ் என்று சொல்றவர்கள் எத்தனையோ பிழையான பழக்க வழக்கங்களுக்கும் பிழையான கன்செப்டுகளுக்கும் போய் விழுகிறார்களே. இப்ப இந்த அவ்வளோ பிழையான முன்மாதிரிகளுக்கும் யாரு ரெஸ்பான்சிபிள்? யாரு வகை சொல்லணும்?
இவர்கள் வகை சொல்லணும். அது மாதிரி மூன்றாவது ஒன்று சொன்னார்கள் என்னடா, இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முடியுமாக இருக்கிறது, அந்த சக்தி இருக்கிறது, அல்லது ஒன்றை தடுப்பதற்கு முடியுமாக இருக்கிறது, அந்த சக்தி இருக்கிறது, ஆனால் அவர் செய்கிறார் இல்லை. அப்ப ஒருத்தருக்கு இயலுமை இருக்கின்ற நேரத்தில் அதை செய்வதற்கோ தடுப்பதற்கோ, அப்ப அதை செய்வதற்கும் தடுப்பதற்கும் அவர் ரெஸ்பான்சிபிள், அவர் அதற்கு வகை சொல்லணும். அப்ப எனக்கு ஆற்றல் இருந்தால் நான் கண்டிப்பாக வகை சொல்லணும். பல சமயங்கள்ல நாங்க எனக்கு கேளா என்று சொல்லி போட்டு இருப்போம். ஆனா எங்களுக்கு அதற்கான ஆற்றல் இருக்கின்ற நேரத்துல கண்டிப்பாக அதனால வருகின்ற பாதிப்புக்கு நாங்க வகை சொல்லணும். ஒன்று செய்யப்பட வேண்டும் நடக்கல, அதனால வருகின்ற பாதிப்புக்கு நாங்க வகை சொல்லணும். ஒன்று தடுக்கப்படணும், அது தடுக்கப்படல, அதனால வருகின்ற பாதிப்புக்கு நாங்க வகை சொல்லணும். அப்ப இப்படி நிறைய உதாரணங்களை நாங்கள் சொன்னார்கள். இந்த 3 உதாரணங்களோடு மாத்திரம் நான் போதுமாக்கி கொண்டேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பொறுப்புக்கூறல் என்கின்ற விடயம் தொடர்பிலே மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை வைத்த மதிப்புக்குரிய உஸ்தாத் அக்ரம் அப்துல் சமத் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி என்கின்ற ஹதீஸ் தொடர்பிலே சொல்லப்படுகின்ற ட்ரெடிஷனலான விளக்கங்களுக்கு அப்பால் சென்று அதனுடைய ஆலகலங்களை இன்னும் விரிவுபடுத்தி அந்த உரை அடங்கியிருந்தது என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. வளரான் அல்லாஹு தாலா அவருடைய அறிவிலும் ஆரோக்கியத்திலும் மென்மேலும் பறக்கச் செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தோடு இன்றைய வகுப்போடு இந்த வாரத்துக்கான வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த வகுப்புகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடர் ஆரம்பமாகும் என்பதை ஞாபகமூட்டிக் கொண்டு சகோதரர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு இந்த அமர்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.